வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு 2 அருள்மிகு ஸ்ரீ ராஜகணபதி, அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர், அருள்மிகு ஸ்ரீ பண்ணாரியம்மன் திருக்கோவிலின் 6ஆம் ஆண்டு பூகுண்டம் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது 9ஆம் தேதி கொடியேற்றம், பொடி சாட்டுதல், காப்பு கட்டுதல், ஜமாப் அலங்கார தீபாராதனை, அன்னதானம் போன்ற நிகழ்ச்சியுடன் தொடங்கி 6ஆம் தேதி 108 சங்காபிஷேகம் நிகழ்ச்சி, 7ஆம் தேதி திருக்கல்யாணம், சிறப்பு பூஜை, 8ஆம் தேதி பூக்குன்றம், 9ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுடன் அம்மன் திருவீதி உலா, 11ஆம் தேதி திருவிளக்கு பூஜை மற்றும் 11 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் தினமும் அனைத்து பக்தர்களும் சிறப்பான மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் திருக்கோவிலில் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. இதில் திருக்கோவிலில் தலைவர் ரவி, செயலாளர் மாதவன், பொருளாளர் உதயகுமார் மற்றும் பக்தர்கள், நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பத்மாவதி வெள்ளக்கிணறு பேஸ்ட் பகுதியில் பண்ணாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது. அதை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். 11 வருஷ காலமாக நாங்கள் அம்மா காலடியிலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எது வேண்டினாலும் உடனே எங்களுக்கு கிடைக்கும். அள்ளி கொடுக்கும் வல்லவள், பேரு புகழும் பெற்ற பண்ணாரி தாயவள். நீங்கள் எது வேண்டினாலும் உடனே கேட்ட உடனே கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பால். ஒரு வாரத்திற்குள் பண்ணாரியில் குண்டம், அதே குண்டம் என்றுதான் எங்களது வெள்ளக்கிணறு பேஸ்ட் உலகம் நாங்கள் குண்டம் அமைத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுக்கும் எங்க தாய்க்கு ரொம்ப நன்றி. பெயர் அமிர்தவல்லி கணேசன். நான் வெள்ளக்கிணறு பேஸ்ட் பகுதியில் வசித்து வருகிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக தினமும் இந்த கோவிலுக்கு தவறாமல் வந்து கொண்டிருக்கிறோம். வருகின்ற 1ஆம் தேதி என்று இந்த நோம்பி சாட்டு நடைபெற்றது. 11 நாட்களும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. குண்டம் வளர்த்த அன்று மட்டும் 8ஆம் தேதி என்று மட்டும் 1000 பேருக்கு மேல் இந்த குண்டத்தில் இறங்கியுள்ளார்கள். பண்ணாரி அம்மனுக்கு நிகராக இந்த கோவில் சக்தியுள்ள வாய்ந்ததாக இங்கு அமைந்து நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் என்னுடைய வேண்டுதல்கள் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய வருமானம் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அம்மாவை நம்பி நான் வாரம் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து கொண்டிருக்கிறேன். வணக்கம், என் பெயர் ரவி அழகிரிசாமி. நாங்கள் கோவையில் உள்ள வெள்ளக்கிணறு பகுதியில் வீட்டு வசதி வாரியம் தமிழ்நாடு ஹவுசிங் யூனிட்ல 2ஆம் பகுதியில் இருக்கோம். இங்க எங்களுக்காக ஒரு கோயில் அமைச்சிருக்கோம். இப்போ 6ஆம் குண்டம் திருவிழா இப்பதான் முடிந்தது. இன்னைக்கு திருவிழாவின் மறுபூஜை நாள். இது 10 ஆண்டு காலமாக இந்த திருக்கோயில் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுல எங்க காலனி மக்கள்லாம் மிகுந்த ஒத்துழைப்போட நாங்க மிக சிறப்பா நாங்க இந்த பண்டிகை எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த திருவிழாவை சிறப்பா செய்வதற்கு எங்க கமிட்டி மெம்பர்கள்லாம் நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. காலனியில சில முக்கியமான நபர்களும் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இது பண்ணாரி பூக்குண்டம் நடக்கிற அன்னைக்கே தான் இங்கேயும் பூக்குண்டம் நடைபெறும். இதுல அங்க பண்ணாரிக்கு போக முடியாத சில நபர்கள் இங்க இப்போ வருடம் எங்களோட பூக்கண்டம் இறங்குறவர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு கொண்டிருக்கிறது. மற்றும் இங்க இருக்கிறவர்கள்லாம் நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இன்னைக்கு திருவிழாவின் 11ஆவது நாள். இந்த நாள்ல திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதுல ஒரு 80லேருந்து 85 பெண்கள் கலந்து கொண்டாங்க. இன்னைக்கு பூஜை மிக சிறப்பாக நடந்தது. எங்களுக்கு திருவிளக்கு பூஜை நடத்தி கொடுப்பதற்காக பேரூர்ல இருந்து மீனாட்சி அம்மாள் அப்படிங்கிறவங்க சிறப்பாக திருவிளக்கு பூஜை இன்னைக்கு நடத்தி கொடுத்தார்.